பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், கெம்பீரித்து பாடு என்று. சீயோன் குமாரத்தியே என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு என்று இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கம்பீரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடி துதிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் கம்பீரித்து துதித்து மகிமைப்படுத்தி பாடும் பொழுது அதிலே கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்க விரும்புகிற தேவன். ஆகவே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கம்பீரித்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட தங்கி இருப்பார். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. சீயோன் குமாரத்தியே, இஸ்ரவேலரே, எருசலேம் குமாரத்தியே என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து அழைக்கிறார், உரிமையோடு அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருளி செய்ய வேண்டுமானால் நாம் ஆண்டவரை கம்பீரித்து பாட வேண்டும், ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூற வேண்டும். நிச்சயமாகவே நம்முடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 132ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இது நான் தங்கும் இடம், என்றென்றைக்கும் தங்கும் இடம் என்று நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இது நான் விரும்புகிற இடம், இங்கே நான் என்றென்றைக்கும் தங்குவேன், தங்கி வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் விரும்பினபடியினால் இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், நமக்குள்ளே ஆண்டவரை கம்பீரித்து துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறபடியினாலே, அந்த துதியின் ஆடை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடியினாலே ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். முழு இருதயத்தோடு துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள்
அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் நடுவிலே, உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். நான் அங்கு வந்து வாசம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட மாட்டார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன். ஆகவே என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார், ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறேன். என்ன உடன்படிக்கை பண்ணினாராம்? ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அப்படியே உங்கள் மேலே நிலை கொண்டு உங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார். ஆவியானவர் நம் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டாம். தைரியமாய் முன்னேறி செல்வோம். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கம்பீரித்து பாடுவோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு கம்பீரித்து பாடி ஆண்டவரை துதிக்க ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தின் ஆவியை தந்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கம்பீரித்து பாடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது எங்கள் நடுவிலே எங்களோடு கூட நீர் வந்து தங்கி தாபரிக்கிற தேவனாயிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எல்லார் மேலும் நீர் வந்து இறங்கி நிலை கொண்டிருந்து அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்ய. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.